Hello students. இப்போ நம்ம 10th மேக்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்துலாம். இன்ட்ரடக்ஷன் என்னென்ன இருக்குன்னா ஆர்டர் பேர், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஆர்டர் பேரை எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ராக்கெட்டில் 2 நம்பர்ஸ், எனி 2 நம்பர்ஸ் அதை எழுதுறது பேர் தான் ஆர்டர் பேர்னு சொல்லுவாங்க. ஆர்டர் பேருக்கு எக்ஸாம்பிள் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ ஒரு தேட்டர் போயிட்டோன்னா அங்கே இருக்கிற சீட் ஆர்டரை ஆக்குபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா என்னது ஆர்டர் பேர். இப்போ 2,3 இருக்கா, இப்போ நிறைய ரோஸ் இருக்கு. அதில் இப்போ நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் 4 ரோ இருக்கு. இப்போ எப்படி நம்ம ஆர்டர் பண்ணும்போது எப்படி சொல்ல, செகண்ட் ரோவில் 3rd பிளேஸில் போய் அலாட் பண்ணுறது தான், அதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்க ஆர்டர் பேர். இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து பர்டிகுலராக ஆர்டர் பண்ணி லொக்கேஷனை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆர்டர் பேர் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்கலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டெஃபினிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 5 ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக ஏபின்னு 2 செட் கொடுத்துட்டாங்க. 2 செட்டில் இதை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ஏ கிராஸ் பி. அப்போ ஏ கிராஸ் பின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏ செட்டை எடுத்து எழுதிக்கலாம், அடுத்து பி செட்டை எடுத்து எழுதி ஆர்டர் பேர் பார்த்தாலும் அதே மாதிரி மென்ஷன் பண்ண நினைப்பேன். 1ஓட ஏ எழுதணும், அடுத்து 1ஓட பி எழுதணும், அதே மாதிரி 2ஓட ஏ எழுதணும், 2ஓட பி எழுதணும், நெக்ஸ்ட்டு 3ஓட ஏ 3ஓட பி, இது மாதிரி சேர்த்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன செட்டு 1, ஏ, நெக்ஸ்ட் கமா அடுத்து 1, பி, நெக்ஸ்ட் 2, ஏ, அடுத்து 2, பி, 3, ஏ, 3, பி. இப்போ இந்த ஏ கிராஸ் பி எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ டெஃபினிஷன் ரீட் பண்ணிடலாம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 non-empty sets of all order pairs a, b such that ஏன்ற எலமெண்ட் எதுக்குள்ள இருக்கும், ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு பி, இஸ் கால்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அண்ட் இஸ் டினோட்டட் பை ஏ இன்டூ பி. இதை வந்து எப்படி ரீட் பண்ணலாம், ஏ கிராஸ் பின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை ஜென்ரல் டேர்ம்ல எப்படி எழுதலாம், ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் ஏ ஆர்டர் பேர் ஆஃப் ஏ, பி, ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு பி. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்டோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் ஒரு என்னன்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்டை எப்படின்னு சொல்லலாம், கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது வந்து ஜென்ரல் டேர்ம்ல சொல்லியிருக்காங்க. ஏ, பி நாட் ஈக்குவல் டு பி, ஏ ரெண்டுமே நாட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இஃப்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் என்னன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துட்டா அப்புறம் இந்த 2 டேர்ம் என்ன ஆயிடும் நம்மளுக்கு, ஏ, பி இஸ் ஈக்குவல் டு பி, ஏவா எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்லாம் ஸ்டாண்டர்ட் இன்ஃபைனைட் செட்ஸ். என்னன்றது எதை மென்ஷன் பண்ணுது, நேச்சுரல் நம்பர். என்னது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. அடுத்து டபிள்யூன்றது எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. இஜெட்ன்றது எதை மென்ஷன் பண்ணியிருக்கு, இண்டிஜர்ஸ். இண்டிஜர்ஸ்னால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, -2, -1, 0, 1, 2. இதுக்கு பேர் தான் இண்டிஜர்ஸ். கியூன்றது எது, ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் எப்படி ஃபார்ம்ல, என்ன ஃபார்ம்ல இருக்கும் நம்மளுக்கு, p/q ஃபார்ம்ல இருக்கும். q வந்து எப்படி இருக்கணும் நம்மளுக்கு, நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இது வந்து பின்னாடி ப்ராப்ளம்ஸ் யூஸ் ஆகும், அதனால ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. இன்ட்ரடக்ஷன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். இஃப் ஏ பின்னு 2 செட் கொடுத்துட்டாங்க, தென் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோன்னா என்ன கிடைக்கும், ஏ கிராஸ் பி. அப்போ ஏ செட்டை ஃபஸ்ட் எழுதிடலாம், 1, 3, 5. அடுத்து கிராஸ் பின்ற செட் எழுதணும். இது எப்படி இப்போ ஆர்டர் பேர் எப்படி எழுதலாம், 1ஓட 2 அடுத்து 1ஓட 3. அப்போ ஃபஸ்ட்டு செட் ஓப்பன் பண்ணிட்டு 1, 2 எழுதியாச்சு. அடுத்து 1, 3. நெக்ஸ்ட் அதே மாதிரி 5, 2, 5, 3 எல்லாம் எழுதியாச்சு. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ எழுதுறதுக்கு அதே தான். ஃபஸ்ட்டு பி செட்டை எடுத்து எழுதிட்டு கிராஸ் ஏ செட் எழுதலாமா, 2 கிராஸ் 1ன்றதை 2, 1 எழுதலாம். அடுத்து 2, 3, 2, 5.
நெக்ஸ்ட் 3,1 3,3 3,5. இப்போ இதை வந்து செகண்டா வச்சுக்கோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன எடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சா செகண்ட் கொஸ்டின் இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா இஃப் நாட் ஒய், ஏன்றது ரீசன் பண்ணணும். அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆல்ரெடி நம்ம இங்கே ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ரெண்டு இதை வச்சு நம்ம சொல்லலாமா, 1 and 2 வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். என்ன கன்க்ளூட் பண்ணலாம், we conclude that A cross B not equal to B cross A. ஏன் அப்படின்னா நம்ம டேர்ம்ஸ் பாருங்க, 1,2வும் 2,1ம் ஒன்னா இல்லை. அதே மாதிரி தான் எல்லா டேர்ம்ஸுமே பார்க்கணும். அது எதுவுமே நாட் ஈக்குவல் இல்லை. அதனால செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல, ஷோ தட் n of A cross B is equal to n of B cross A is equal to n of A into n of B. நம்ம என்ன பண்ணலாம், n of A cross B ன்னு கேட்டிருக்காங்க. A cross B ல என்னன்றது எதை மென்ஷன் பண்றாங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், உள்ளக்க இந்த செட்டுக்குள்ளார எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ n of A cross B னா 1 2 3 4 5 6 இருக்கு. அடுத்து அதே மாதிரி B cross A பாருங்க, 1 2 3 4 5 6 இருக்கு. அப்ப n of A cross B எத்தனை இருக்கு, 6 இருக்கு. n of B cross A எவ்வளோ இருக்கு, 6 தான் இருக்கு. அடுத்து n of A எத்தனை இருக்கு, n of B எத்தனை இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். ஏன்ற செட்டுக்குள்ளார எத்தனை எலமெண்ட் இருக்கு, 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. Bன்ற செட்டுக்குள்ளார 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப n of A எவ்வளோ, 3. n of B வந்து 2. அப்ப n of என்ன நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், n of A cross B வந்து 6, n of B cross Aவும் 6, n of A எவ்வளோ தெரியும், 3 தெரியும், n of B வந்து 2 தெரியும். அப்ப எல்லாமே நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஈக்குவல். therefore n of A cross B is equal to n of B cross A is equal to n of A into n of B. எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். if A cross B is equal to அப்படின்னு செட்ஸ் கொடுத்துட்டாங்க, தென் ஃபைண்ட் A and B. பார்ட்டிஷன் ப்ராடக்ட்ல டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் தனித்தனியா A செட்ல என்ன இருக்கும், பியோட செட்ல என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் A cross B is equal to என்னென்ன செட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்ல பார்த்துருக்கோம். என்னன்னா ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட் வந்து ஏலையும் செகண்ட் இருக்க எலமெண்ட் பிலையும் இருக்கும். அப்ப அதை வந்து நம்ம செட்குள்ள எழுதனா, செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எலமெண்ட் A cross B அப்படின்னு என்ன அர்த்தம், ஏல ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் 3 3 5 5. அப்ப 3யும் 5யும் தான் A செட்ல இருக்க எலமெண்ட். அதே மாதிரி B எழுதணும், என்ன கிடைக்கும், செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் elements A cross B. இப்போ B டேர்ம்ஸ்ல என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஆல்ரெடி 2 4 2 4. அப்ப 2, 4